கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பலவிதமான நன்மைகளுக்காக நாம் தேவனை நோக்கி வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வுல நம்மை தேவன் வேறு பிரித்திருக்கிறார். உதாரணமாக ஆலயத்துக்குள் புறா வைத்திட்டு இருந்தாங்க. எதுக்கு? பலியிடப்படுவதற்காக. ஆடுகள், மாடுகள், புறாக்கள், புறா குஞ்சுகளை விற்பனையாளர்கள் ஆலயத்துக்குள்ள இருந்து இந்த பொருட்களை வித்துட்டு இருந்தாங்க. இயேசு அவர்களை பார்த்த உடனே ஆண்டவருக்கு என்ன வந்தது? கோபம். தேவச்சனமே, ஏன் கோபம்? ஆலயத்துக்குள்ளாக ஆலயத்தை குறித்ததான அபிஷேகத்தை பெறுவதற்கு பதிலாக ஆலயம் தேவனுடைய வார்த்தைகளுடைய தியானத்துக்கு பதிலாக, தேவனுடைய அபிஷேகத்துக்கு பதிலாக ஒரு வியாபாரமாக அது உண்டாக்கப்பட்டது. அருமையான தேவச்சனமே, நீங்களும் நானும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இப்ப நம்முடைய அழைப்பு அங்க புறாவையும் புறா குஞ்சுகளையும் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த வியாபாரியாக இங்க உட்கார்ந்து இருக்கிறோமா? நம்மளை சிந்திக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு ஏன் ஊழியக்காரங்களுடைய பிரச்சனைகள், தேசத்தினுடைய பிரச்சனைகள், தனி நபருடைய பிரச்சனைகள் அதிகமா இருக்குது? புறா விக்கிறவனாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் சபைக்குள்ள. விளங்குதுங்களா? சபையில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். புறா விக்கிறவனும் சபையினுடைய காம்பவுண்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய அழைப்பு தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக. ஆனா அந்த அழைப்பையும் மீறி என்ன பண்றான்? ஒரு வியாபார தோரணை. நாமளும் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வியாபார தோரணையா? புறாவிக்க வந்திருக்கிறீங்களா? துட்டு பார்க்க வந்திருக்கிறீங்களா? லைஃப் ஸ்டைல் பண்ண வந்திருக்கிறீங்களா? லைஃப் ஸ்டைல் நான் பண்ற அலங்கார ஸ்டைல் இல்ல. வீடு, ஆஸ்தி, அந்தஸ்து, அந்த ஸ்டைல் பார்க்கறதுக்காக அதை நான் பெற்றுக்கொண்டு சுகமா வாழணும் அப்படின்னு வந்திருக்கிறீங்களா? வாங்க, இதெல்லாம் வேணும்னே வாங்க. ஆனா புறா வியாபாரி மாதிரி வந்து உட்கார்ந்து இருக்காங்க சபையில. இன்னைக்கு பலர் அவங்களுடைய வாழ்வு ஒரு வியாபாரியாக கிறிஸ்தவத்துக்குள் வருகிற யாரா இருந்தாலும் அவங்க பிரச்சனைக்குள்ள போய் மாட்டிக்குவாங்க. அன்றைக்கு இயேசு லிட்டரலா பிராக்டிக்கலா சவுக்கெடுத்து என்ன பண்ணாரு? அழித்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மனசாட்சியே அவனை கொன்றோம். இயேசு நம்மளை அடிக்கிறாருங்கிறதா ரெண்டாவது இருக்கட்டும். கர்த்தர் கோபம் கொண்டு இருக்கிறார், அடிக்கிறாரா இருக்கட்டும், அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா நம்முடைய மனசாட்சியே நான் எதை நோக்கி அமர்ந்திருக்கிறேன்? இப்ப திருச்செந்தூரில் நிறைய வியாபாரிகள் வந்தாங்க. நிறைய புறா விற்கிற வியாபாரிகள் இங்க வந்திருந்தாங்கன்னா அவங்களாம் வியாபாரம் செழிப்பாய் போச்சு, விடுதலை பெற்றுட்டாங்க. அது கணக்கு முடிஞ்சது. என்னாச்சு? அவங்க எல்லாம் உண்மையான வியாபாரத்தை செழிப்பா மாறுறதுல டைம் இல்லை வருது. அவங்கள ஆண்டவர் தான் ஆசீர்வதிச்சாரா? விடுதலை கொடுத்தது ஆண்டவர் தான். ஆனா ஆசீர்வதிச்சது ஆண்டவரா இல்ல பிசாசான்னு தெரியல. தேவச்சனமே, உன்னை ஆசீர்வதிக்கிறதை யாரும் நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் ஓ ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியா போகும். உங்க விடுதலை, நீங்க பெற்ற விடுதலை உன் குழந்தைகளுக்கும் போகும். ஒரு 8-9 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள். சூனியம் அந்த அம்மாவுக்கு வைக்கப்பட்டது. ஆனா சூனியத்துல 2 பிள்ளைல ஒரு பிள்ளை செத்துச்சு. சூனியம் கொஞ்சம் கிளிக் ஆகி வேற மாதிரி போச்சு. இப்போ
ஓ புள்ளதான் காலியா, இப்ப மறுபடியும் உனக்கு வைக்கிறேன்ட்டு அந்த அம்மாவை வச்சுட்டாங்க. வச்சா அந்த அம்மா உங்கள்கிட்ட எல்லாம் பேசும்போது பொம்பளை பேசுறதா தெரியும், என்கிட்ட பேசும்போது ஆம்பளை குரல்ல பேசுவோம். அப்ப உள்ள ஒரு தெய்வீகமற்ற ஒரு இணைப்பு அந்த அம்மாவோட கூட இருக்கு. ஒண்ணும் இல்ல, கழுத்துல ஒரு கையை வச்சு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் I deliver the spirit of separation from God. இவங்களை பிரித்து ஆளுகை செய்கிற கட்டி உங்களை விட்டு வெளியே போகட்டும், அவ்வளவுதான், சுத்தி கீழே விடு. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது தனக்கு இருந்த ஒரு மகன் செத்து போனது. அது வரைக்கும் அதனுடைய மைண்ட்ல யார் இருக்கிறா? பிசாசு அந்த ஆளுகை செய்து செத்த மகனை கூட அதுக்கு ஞாபகம் இல்லை. இப்போ அது அழுக மேல அழுக, ஏன் எனக்கு என் பையன் செத்து போகணும், ஏன் என் பையன் செத்தது எனக்கே தெரியலையே. நான் உன் மேல இருந்த மாந்திரிகம், நீயே செத்து போனா கூட உனக்கு நீதான் செத்தன்னு உனக்கு தெரியாது, உனக்கு வியாதி வந்தது உனக்கு தெரியாது. ஸ்பிரிட் உன்னை வியாதியில கொண்டு போய் உன்னை காலி பண்ணிடும். ஒரு நபர் இருந்ததா சரித்திரம் சொல்லும், ஆனா நபர் சாகல, நபருக்குள்ள இருந்த ஸ்பிரிட் நபரை காலி பண்ணிச்சு. இப்ப அது அழுக ஆரம்பிச்சது. என்ன அழுக? எனக்கு அதே புள்ள வேணும் மாஸ்டர். நான் சொன்ன அதே புள்ள கிடைக்காது, அதை விட பெஸ்டா கிடைக்கும் அப்படின்னு. முகம் அதே சாயல், ஆனா உள்ள இருக்கிறது எல்லாமே தெய்வீக சாயல்ல பிறகு நீ தேவனுக்கு சாட்சியா இருப்பாயா? சாட்சியா இருந்தது. ஜெபிச்ச நிமிஷம் கரெக்டா 11வது மாசம் சேம் டிட்டோ செத்த குழந்தை, பரிய குழந்தை, அறிவாளி. படித்து இப்ப 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்குது சென்ட் மார்க் ஸ்கூல்ல. இப்ப சபைக்கு வராங்களா? இல்ல. அவங்க கொடுத்த அந்த அம்மா, வீட்டுக்காரு, பையன், புதிதா பிறந்த பையன், அவங்க அப்பா, அவங்க தாயார், அவங்களுடைய அக்கா, அவருடைய தம்பிக்கார, தம்பி மனைவி, 9 டிக்கெட் எங்க போனாங்கன்னே தெரியும். தேவச்சனமே, நீ வியாபாரமாக வந்தாலும் சரி, ஆண்டவனை ஆசை. புற வியாபாரியாக நீங்க வந்திருக்கிறீங்களா? God knows who you are. தேவனுக்கு நீங்க யாருன்னு தெரியும். தேவன் கோபப்பட்டால் அவர் பாவம் செய்கிற தேவன் அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆசீர்வாதங்கள் இனி தேவனுடைய சாட்சியா இருப்பதற்கு இந்த கோபத்துக்கு இடம் கொடாமல் வாழ்வது எப்படி என்பதை தான் நாம் இப்போ அதிகாரமா பார்க்க போறோம். வேதம் கடந்த மாதத்துல நீதிமொழியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். அதே போல ஒரு தியானம் இருக்குது. அதற்கு முன்பாக நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு, ஏன் தேவன் கோபமா இருக்கிறார் நம்ம மேல, அவர் செய்த அற்புதங்கள் என்ன, அடையாளங்கள் என்ன, வேதத்தின்படி அவர் கற்றுக் கொடுத்தது என்ன, நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்பது உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை இப்ப நம்ம தியானம் பண்ணுவோம். The book of Deuteronomy, chapter 32. இந்த உபாகமம் 32ஆம் அதிகாரம், இதற்கு ஒரு பேர் இருக்கு, The Song of Moses. இங்கே மோசே தேவனுடைய காரியங்களை ஒரு பாடல்களாக வெளிப்படுத்தி, இந்த ஒவ்வொரு வசனமும் பாடல்கள் மூலமாக தேவனுடைய தத்துரூபத்தை நாம் எப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பிரதிபலிக்கிறது. வேதம் நமக்கு கையிலே கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் it is the witness of the Lord. அது தேவனுடைய சாட்சி. இப்ப நீங்களும் நானும் நம்ம குடும்பத்துல ஒரு சாட்சியை நம்ம சொல்வது போல இந்த 32ஆம் அதிகாரம் மோசஸ் மூலமாக தேவன் பேசுகிற ஒரு சாட்சியின் அதிகாரமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்வுல பல அற்புதங்கள், அடையாளங்கள்லாம் நம்ம கண்டு வந்திருக்கோம். பல மகிமையை நாம் கடந்து கண்டு வந்திருக்கோம்.
பட் வேதத்தினுடைய மகிமையை நீங்க காண்கிறவராக இருக்க வேணும். அல்லேலூயா. We may witnessing the adventures and wonders of the world. உலகத்தின் பலவிதமான அற்புதங்கள். தாஜ்மஹால் ஒரு அற்புதம் தான். பல சாதனையாளர்கள் அற்புதம் தான். But the witness of the Lord, அதில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? அது பாசிட்டிவ்ல பங்குள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவன் அதற்காக தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். இங்கே இந்த சாங் ஆஃப் மோசஸ் உபாகமம் 32ஆம் அதிகாரம், இங்கே தேவன் அவரை குறித்து, தேவன் நம்மை குறித்து, தேவன் நம்முடைய அக்கிரம சிந்தைகளை குறித்து, தேவன் நம்முடைய அக்கிரம சிந்தையில் உள்ளவர்கள் எப்படி வழிதவறினார்கள் என்பதை குறித்து, வழிதவரப்பட்டவர்களை தேவன் எப்படி குட்டிச் சேர்க்கிறார், கிட்டிச் சேர்க்கிறார் என்பதை குறித்து, இதையே சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்திலும் 11ஆம் அதிகாரத்திலும் இதை எப்படி பிரதிபலித்து காண்பிக்கிறார். இவைகள் இக்காலத்துல இந்த 2024ல எப்படி செயல்படுகிறது. இங்க இருக்கிற நம்ம அநேகர் அதை மாற்றி இருக்கலாம். அன்றைக்கு சொல்லப்பட்ட மோசே, பின்பு சொல்லப்பட்ட சாலமோன் ஞானி, இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் தேவச்சனமே, இட் சிங்கர்னைசஸ், அது ஒன்றோடு ஒன்று போய் இன்னைக்கு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது. சோ இவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு இந்த வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். இங்கே இந்த உபாகம புஸ்தகம் வசனம் 1 to 4 வரைக்கும் பல விசேஷங்களை இந்த வேத வசனம் கற்றுக் கொடுக்கிறது. வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் வசனம் 1 to 4 வரை. வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாழ்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். இங்கே இந்த வேத வசனத்துல மோசஸ் gives an introduction explaining who the Lord is. தேவன் யார் என்பதை விவரிக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசஸ் began by asking for attention not only from Israel. இஸ்ரேல் ஜனங்களுடைய அட்டென்ஷனை மாத்திரம் அவர் சொல்லல, அவர் என்னென்ன கிரியேட் பண்ணார், அந்த கிரியேஷன்ஸ் எல்லாம் தேவனுடைய மகத்துவங்கள் என்று இங்கே விளங்க செய்கிறார். இங்கே வேதம் சொல்லுகிறது, வானங்களே செவி கொடுங்கள். Moses asks the heaven. இந்த வானம் என்பது ஒரு மகிமையின் கிரீடமாக நமக்கு இருக்கு. இப்போ கிரியேஷன்ல நீங்களும் நானும் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டோம். வானங்கள் உருவாக்கப்பட்டது. ஆண்டவர் எவ்வளவு அழகா நம்மையும் இந்த இயற்கையும் ஒத்து போக வச்சிருக்காரு பாருங்க. உண்டா? உண்மையா? இந்த இயற்கையை நம்மளை எப்படி ஒத்து போக வச்சிருக்கிறார்? பூமியில வருகிற பழங்கள், காய்கறிகள், கனிகள், கறி, காற்று, சகலமைப்பு நமக்கு எப்படி இருக்கு? மகிமையாய் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கு ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்த ஒரு விசேஷத்தை ஒருவரை பார்க்க சென்றார். அவர் இந்த கையில SpO2, அதுக்கப்புறமா ஹார்ட் பீட்லாம் பார்க்கறதுக்கு வச்சிருந்தார். நானும் தூக்கி அப்படி மாட்டிக்கிட்டேன். அந்த பேட்டரி அமைக்க விட்டோன்னு சொல்லுது 98 SpO2, 90க்கு மேல ஹார்ட் பீட்டு. சொல்ல மாஸ்டர், இந்த வயசுக்கு உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்குது. அவருக்கு 50 வயசு தான். கிட்னி வேற டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறார். தேவச்சனமே, இயற்கை நமக்கும் இயற்கைக்கும் ஒத்து போகிற மாதிரி ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை மாத்திரம் தேவனை மகிமைப்படுத்த கூப்பிடல,
இங்க வேதம் சொல்லுகிறது, மோசே பாடுறாரு, என்ன பாடுறாரு? வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன், பூமியே என் வாய்மொழிகளை. The word of the God. நீங்க ஒரு மெடிடேஷன் பண்றீங்க வார்த்தையை, அதை அப்படியே படிச்சுட்டு அப்படியே போயிடக்கூடாது. God makes some relationship with natural and ours. அல்லேலூயா சொல்லுமா? வெயில் பயங்கரம் நீ சொல்லவே சொல்லாத. ஐயோ வெயில்ல போன பயங்கரமா இருக்கு பாஸ்டர், பின்னி எடுத்துச்சு வெயில். வெயில் இவருக்கு ஒரு பெரிய துரோகி. வெயில்காரர் யார் இவருக்கு? ஆனா உனக்கு தெரியாது, இந்த வெயில் மூலமாக பலவிதமான கிருமி நாசங்கள் ஒழிக்கப்பட்டு கொண்டிருக்கு, அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த வெயில் மூலமாய் உனக்கோ உன் பிள்ளைக்கோ வர வேண்டிய பெரும் வியாதிகள் தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The insects are burned, the virus are burned with this heat. பட் நீ காப்பாற்றப்படுகிற. இந்த பாரு அழகான ஏசியில போட்டு உன்னை உட்கார வச்சிட்டாங்க. We are called. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க நினைக்கணும் நான் மாத்திரம் அழைக்கப்படல. என்ன சொல்லணும்? வானங்களே. இந்த ஆக்சிஜன் இல்லைன்னா நம்ம என்ன ஆயிடுவோம்? காலி. அப்போ உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நீ படுகிற ஆனந்தத்தில் not only yourself, you have to mix with the naturality what God has created in this world. சொல்லுங்க, நான் மாத்திரம் இல்ல, என்னோடு கூட இயற்கை கொடுத்த தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்காக ஜெபிச்சிருக்கீங்க? அப்படி ஜெபிச்சிருக்கிறீங்களா? நம்மள மொக்க கிறிஸ்தவர்களா இருந்திருக்கிறோம் நேற்று வரைக்கும். இன்னைக்கு மத்தியானம் என்ன ஆயிடுச்சு? சாங் ஆஃப் மோசஸ் 32ஆம் அதிகாரத்துல நாம ஒரு மேட்டரை தெரிந்து கொள்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும், கர்த்தருடைய நாமத்தை பிரசித்த பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள், அவர் கண்மலாய். Moses came to recognize. மோசஸ் உணர்த்தப்படுகிறவனாய் மாறினான். நீங்க உணர்த்தப்பட்டவர்களாய் மாற வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும், பட் உணர்த்துதலின் அந்த ஸ்பிரிட் ஆஃப் காட் நமக்குள்ள இல்லை. ஒரு பிரச்சனை வருகிறது, பிரச்சனை உணர்த்துகிறது உங்களை, அது பிரச்சனைன்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு ஜுரம் உனக்கு உணர்த்தது, கை எங்க வைக்குது? கை எடுத்த உடனே அட அப்படி கழுத்து பக்கத்துல போய் சூடு இருக்கா இல்லையா என்று உணர்த்துது. We are called to receive the prosperity of the Lord. தேவனுடைய மகத்துவத்தின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. பட் ஃபுல்ஃபில் ஆகல, அது நிறைவு பெற முடியல, அது நிறைவுக்கு நேராக இல்லை. காரணம், கிரியேஷன்ல நம்ம ஒரு அங்கம். 4 கோடி ஜீவராசிகள், அதுல மனிதன் ஒரு ஜீவராசி, ஆடு ஒரு ஜீவராசி, மாடு ஒரு ஜீவராசி, கொசு ஒரு ஜீவராசி, வண்டு ஒரு ஜீவராசி, சர்ப்பம் ஒரு ஜீவராசி. இப்படி 4 கோடி ஜீவராசிகளை தேவன் இந்த உலகத்துல மரம் செடி முதல் கொண்டு உண்டாக்கி இருக்கிறார். இந்த 4 கோடி ஜீவராசிகள்ல man was made with the image of the Lord. மனிதன் மாத்திரமே தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்டிருக்கிறார். ஏன்? தேவனுக்குள் இதெல்லாம் ஒண்ணுதான். பட் நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? அந்த கொஸ்டின்ல தான் இப்ப பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். மோசஸ் அதை உணர்ந்தவர் தான். இப்ப அதனால சொல்றாரு, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செமையுமானவன். தேவச்சனமே, இப்ப நீங்க எதை வணங்குகிறீங்களோ,
எதை ஆராதிக்கிறீங்களோ அதுவாக நீங்க இருப்பீங்க. ஒரு சினிமா பார்த்துட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நல்லா பாக்குறதுல நம்மள ரொம்ப நல்லவங்க தான். ஆனாலும் ஒரு படம் பார்த்தோன்னு வச்சுப்போம், அந்த படம் வந்தோம்னா அதே பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். உங்க எதிர்க்க ஒண்ணு ரெக்கார்டு பிளேயர் ஒண்ணு ஓடலைங்க. யாருன்னா கூப்பிட்டு அந்த பாட்டு வைப்பா, கொஞ்சம் கேட்ட மாதிரியே இருக்குதுன்னு கேட்கல நீங்க. ஆனா அந்த பாட்டு என்ன செய்யுது? அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஓடட்டும், நல்லதுதான். எந்த பறவை நீங்க யாராவது கேள்வி கேட்டுருக்கீங்களா? பாட்டு ஓகே மன என்ன தப்பே சொல்றது. ஓ மனசாட்சியில அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுல என்ன கிளைமேக்ஸ் என்னது? எந்த பறவை? யாராவது கேட்ட வாழ் உண்டாங்க? அந்த பாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். தெரியாத மாதிரி ஆக்டெல்லாம் கொடுக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பாட்டு கேட்டதே இல்லையா? யாராவது கை தூக்கி சொல்லுங்க. பாஸ்டர் அந்த பாட்டு கேட்டதே இல்லை. கேட்க அதான் சொல்ல, கேட்காதவங்க தான் கை தூக்கி சொல்ல, யாரும் தூக்க மாட்டாங்க. அந்த பாட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள், சாமி அது எந்த பறவை சாமி கேட்டீங்களா? இல்லை, யாருமே கேட்டது தெரியாது. அதை பத்தி சிந்தனை இல்லை. சட்டியில இருந்ததானே அது ஒண்ணும் இல்லை, அது ஒரு மசாலா. அதேதான் நாமளும் இப்போ இந்த வேதத்துல அவர் கற்றுக் கொடுத்தாரு 4 வசனத்துல. அவர் கண்மலை. How is that rock? அது என்ன அந்த கண்மலை? கேட்டதுண்டா? வசந்த வாசியே போயிருப்பீங்க, 32 வாசிகளே இல்லையே தெரியல, ஆனா கடந்து போயிருப்பீங்க. அது யாவட்டும் பாகம் 5 புஸ்தகம் வாசித்திருப்பாங்க எப்படியாவது. எனக்கு விசுவாசி 30 வருஷம் ஆகுது. ஏதோ வருஷத்துக்கு ஒரு 10 அதிகாரம்னா கூட இந்த 30 வருஷத்துல இந்த 5 புஸ்தகம் முடிச்சிருக்க மாட்டாங்க. இது அரை தூக்கத்திலேயாவது. ஆனா அவர் கண்மலை. Who is he? How he is considered as a rock? அவர் ஏன் கண்மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது? ஞானம் அதை யோசனை பண்ணல. ஆகையினால் மோசே அவர் அதை கற்று வைத்திருக்கிறார். மோசே அதை தன் ஜனங்களுக்கு பிரகடனப்படுத்துகிறார். இங்கே 5, 6வது வசனங்கள் இவைகள் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது? The accusation. இந்த வேத வசனம் ஒரு அக்யூசேஷனை பற்றி, ஒரு இன்ட்ரோடக்ஷன். இந்த 1 to 4 தேவன் கிரியைகள் இவரை பற்றியதான ஒரு இன்ட்ரோடக்ஷன். இப்போ அக்யூசேஷன்னா, இப்போ சிம்பிளா அவர் சொல்றோம், நம்ம ஒரு குழந்தையை வளர்க்கிறோம். இப்போ அந்த குழந்தைய நமக்கு எதிர்ப்பா மாறுது. இதுக்கு பேர் தான் அக்யூசேஷன். ஒரு நாய் வளர்க்குறீங்க, அதுவே உங்களை கடிச்சிருக்கு. இப்போ 5, 6 வசனங்களை இங்கே மோசஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? The child has forsaken its father. ஒரு குழந்தையானது தன் தகப்பனையே எந்த விதத்தில் சேர்த்துக்கல, கைவிடுகிற நிலை. ஆனா தகப்பன் எதற்காக இதெல்லாம் உருவாக்கினாரு? தன்னை குறித்து அந்த குழந்தை பேசும் அளவும் அது வளர்ச்சி அடையும் அளவும் கர்த்தர் சகலத்தை கொடுத்தார். இப்ப இந்த குழந்தை ஆண்டவரையே ஒதுக்கி தள்ளு. வாசிக்க கேட்போம் 4, 5வது வசனத்தை. அவர் கண்மலை, அவர் கண்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் வழிகள் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள, அவர் நியாயக்கேடில்லாத சத்தியம் உள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர், அவர் நீதியும் செம்மையுமானவர்.
this is the fact and factor of the Lord. இதுதான் உண்மையும் உண்மைத்துவமான தேவனை குறித்ததான வார்த்தைகள். இதை யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார் மோசஸ்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த வார்த்தை யாருக்கு கற்றுக் கொடுக்குது? உங்களுக்கோ பிரசங்கிக்கிற எனக்கும் தான் கற்றுக் கொடுக்குது. பட் தேவ ஜனமே, have we realized the word of the God, தேவனுடைய வார்த்தையை நாம் அசை போட்டவர்களாய் உணர்ந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? But we have accused the Lord. We have forsaken our Father. ஆனா அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. அவர் சொல்றார். பட் நாம் என்ன சொல்றோம்? வேத வசனங்கள் வாசிக்கும் 5ஆவதும் 6வது வசனத்தை உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். விவேகமில்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? போதும். அருமையான தேவச்சனமே, the interrogation of the Holy Spirit. இப்போ ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்கிறார். நீ யார்? How you have been created? What are the valuabilities within you? Who I am for you? How I have made a victorious life for yourself. உங்களுக்குள் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் கொடுத்திருக்கிறேன் என்பதை இங்கே விளக்கி சொல்லுவதை எப்படி இதை நமக்கு விளக்கமாக சொல்றாருன்னா, இதெல்லாம் மறந்துட்டு நீங்க இருக்கிறீங்களே, இவைகளெல்லாம் மறந்தவர்களாக நீங்க இருக்கிறீங்களே. தேவச்சனமே, for every action there is equal and opposite reaction. ஒரு பந்தை எந்த வேகத்துல நீங்க செவுத்துல அடிக்கிறீங்களோ, for every action there is equal and opposite reaction. But how about the Lord? What God has reacted with you? What is the reaction from you? We do nothing to the Lord. We forsake our Father. நாம் தேவனை என்ன சொல்றோம்? உதறி விடுகிறோம், புறக்கணித்து விடுகிறோம். அதை தான் தேவன் உணர்ந்தவராக பேசுகிறார். பட் கிரியேஷன்ல விசேஷித்த வண்ணமாக வைத்திருக்கிறனா, அவருக்கு விசேஷித்தவர்களாய் அவர் நம்மை வைத்திருக்கிறாரு. ஆனா நாம் அவர் எப்படி வைத்திருக்கிறோம்? அது மாதிரி இல்லை. அதனால்தான் அவருக்கு கோபம். தேவச்சனமே, சரித்திரமா கேட்கிறார். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல. இதுவே அவர்கள் காரியம். அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் அல்ல சந்ததியா. விவேகம் இல்லாத மதிக்கட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? இப்ப நம்மள ஒரு காரியத்துக்காக அழைக்கிறார். எதுக்கு அழைக்கிறாரு? டெபுனா. டெபுனா என்பது அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுடைய வாழ்க்கையில மகிமையாய் மாற வேண்டும். கோலம் போட்ட மாதிரி நினைச்சுக்காதீங்க.
புள்ளிகள் எல்லாம் வேணும். இது எபிரேயத்தில் எழுதியிருக்கு டேபிள் டயக்ராம். இதுக்கு பேர் தான் புரிந்து கொள்ளுதல். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நமக்குள்ளாக இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வேத காரியங்கள் நான் யாருக்குமே பேச முடியல. ஏன் என்னால பேச முடியல? இந்த மாதிரி ஒரு 10-20 எழுத்து எழுதி போட்டேன்னு வைங்க, நீங்க நினைப்பீங்க இந்த அளவுக்கு தான் பைத்தியம் முடிச்சிருச்சு, நீங்க நல்லா இருக்கீங்க, இந்த ஆளுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சது. எத்தனை கோடு புரியுதா உங்களுக்கு? இந்த எழுத்து பேரு டேத், இது பேர் பேத், வாவ், நூன், ஹே. இது ஒரு ஆல்பபெட். எபிரேய பதத்தினுடைய ஆல்பபெட்ஸ்ல இருந்து எழுதி இருக்கிறார். அப்ப டேத், பேத், வாவ், நூன், ஹே அதை எழுத்து கூட்டி வாசித்தீங்க, அதுக்கு பேர் தெமுனா. ஏதோ இப்போ முன்னாடி இருந்த ஒரு மரபட்டைக்கு இப்ப கொஞ்சம் புரியும். அது கோடு இல்ல, அது எபிரேய எழுத்துன்னு புரியும். ஆனா நம்மளுக்கு வேண்டாம்டா சாமி, அந்த ஆள் ஏதோ ஒரு 10 வருஷம் படிச்சான், ஒரு 7-8 லட்சம் ரூபாய் செலவு பண்ண அந்த ஆள், நாங்க முடியுமா? எங்களுக்கு இந்த வேதத்தை படிக்கிறதுக்கே நேரம் இல்லை. So the spirit of understanding நமக்கு இருக்கணும். இப்ப நமக்குள் இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால ஆண்டவர் சொல்றாரு நம்ம வேற சந்ததியாரா. விளங்குதுங்களா? பிகாஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மனைவியை கணவன் புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு 5-6வது வசனத்துல, அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் இல்லை. நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளையா நம்ம இல்ல. The spirit of understanding is important. இங்கே அதைத்தான் ஆண்டவர் மறுபடியும் வலியுறுத்துகிறார். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள், அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அல்ல. அவர்கள் மாறுபாடும் தாறுமாறும் உள்ள. அதுதான் அக்யூசேஷன் என்று சொல்றார் மோசஸ். வசனங்கள் மூலமாக மோசஸ் இன்னைக்கு இருக்கிற ஜனங்களையும் குறித்து அன்னைக்கு போட்டார். நீங்க இப்ப உங்களை யார் என்று உணர்ந்து கொள்ளுவீர்களா என்று பார்க்கிறார் ஆண்டவர். நீங்க மாறுபாடு உள்ள சந்ததின்னு அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை சரி பண்ணுவார். இல்ல நான் முடிச்ச முயலுக்கு அது வழி வழியா வந்துருச்சு. அது உங்க அப்பா சொல்றது, உங்க தாத்தா சொல்றது, உங்க கூட்டம் சொல்றது, அப்படியே மொத்தமா சேர்த்த எந்த கேள்வி எந்த கலந்து பிடிக்கிறது. அன்னைக்கு சொன்ன பழமொழி இன்னைக்கு மறக்குதா? எந்த ஸ்கூல்லயும் போர்டுல எழுதி கத்து கொடுக்கல. ஏதோ ஸ்கூல்ல போர்டு எழுதி கத்து கொடுத்தாங்க. இல்ல 10 பேர் உட்கார வச்சு நீங்க வாங்க எல்லாருக்கும் முயலுக்கு 3 கால் மேட்டரை உங்களை நான் கத்து தரேன், அதை நான் பிரியப்படுகிறேன், வாருங்கள் சகோதர சகோதரிகளை, நீங்க உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாங்க, ஒரு சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். முயலுக்கு மொத்தம் நீ பிடிச்சதுக்கே யாரா கத்து கொடுத்தாங்களா? எங்கேயோ காது, எங்கேயோ கேட்ட குரல், யாருடைய சந்ததியாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைங்கிறதுக்கு இந்த டெபுனாக எழுது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? 7-14 வசனங்களை மோசே ஒரு விதமா ரெக்கார்ட் பண்றாரு. இந்த சாங் ஆஃப் மோசஸ் 32ஆம் அதிகாரத்துல இங்க அவர் சொல்றது என்ன? மோசஸ் recounts God's past faithfulness to the Israel. தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவர் நீதியின் தேவன். இதை இங்கே மோசஸ் ரெக்கார்ட் பண்றார். முதல்ல அவர் யார் என்பதை காண்பித்தார். அடுத்தது நம்ம மாறுபாடு உள்ளவங்களை 5-6 சொல்லுது. 7-14 வசனங்கள் வரையிலாக மோசஸ் அக்கவுண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் God's past faithfulness to Israel. அவர் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில அவர் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் இருக்கிறார் என்பதை இந்த வேத வசனங்கள் விளக்குகிறது. வாசிக்க கேட்போம்.
பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகை குறித்ததாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோப்பு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சேட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சேட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்தது இல்லை. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டு கடாக்கள் இவைகளின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். இங்கே தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர். ஒரு தாய் தன் பிள்ளைகளை பாதுகாப்பது போல, தகப்பன் சுமப்பது போல, ஒரு கழுகு தன் குஞ்சுகளை அதுக்கு பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பது போல நம்முடைய வாழ்வில கர்த்தர் செய்த நன்மைகள் எவ்வளவோ. சோ அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நிறைய பேர் வீட்டுல வாக்குத்தத்த போர்டு இருக்கும். பாழான நிலத்தில் உள்ள ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனுக்கு தன் கண்மணி போல காத்தெல்லாம் நிறைய பேர் வீட்டுல வாக்குத்தத்தம் இருக்கும். இது வாக்குத்தத்தம் போட்டிருக்காங்களா பாஸ்டர், நீங்க பாத்துருக்கீங்களா? இது வாக்குத்தத்தமாக போடப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் உண்மைதான். ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை எந்த நேரத்துல தேவன் சொன்னார் என்பது அந்த பாஸ்டர் எடுத்து போட்டாரா போடலையான்னு தெரியல. விளங்குதுங்களா? இப்ப உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் புரியுதா? இதை ஏன் சொல்றாருன்னு புரியுதா உங்களுக்கு? இந்த வார்த்தைகள் எல்லாம் கீழ்ப்படியாமையில் இருந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு இவர் சொல்றாரு. நல்லா விளங்குதுங்களா? ஸ்கூல்ல வாத்தியார் அடிச்சிருப்பாரு. ஏன்னா இந்த பசங்க நல்லா படிக்குது, நீ நல்லா படிக்கல அடிச்சிருப்பாரு. பையன் அம்மாட்ட வந்து சொல்லுவா, வாத்தியார் அடிச்சிட்டாரு. அந்த அம்மா நல்ல அம்மாவா இருந்தா கேட்குது, நீ என்ன பண்ண? நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன். இப்ப இதுதான் இப்ப வாக்கு தத்துவம். இதை எட்டாம் தேங்க மாட்டிருக்கிறோம். விளக்கி சாப்பிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்குதான்? வார்த்தை வல்லமையான வார்த்தை தான். ஆனா அதிகாரத்துல சொல்றாரு, ஊழையிடுகிற இடத்துல அப்படின்னா என்ன? நரியும் கோட்டானும் குஞ்சுகளும் இருக்கிற இடத்துல யாரா வாழ்வாங்களா? அந்த இடத்துல உன்னை நான் வாழ வச்சனே அப்படிங்கிற துணி அது. அதை கொண்டாட்டு வாக்கு தத்தமா கொண்டு ஊழையிடுகிற இல்லத்தில் உன்னை நான் வாழ வைத்தேன். நாங்க வழிதறிவிரி போனத எங்களை கூப்பிட்டு, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளுக்கு கற்றுக் கொடுப்பது போல உனக்கு நான் கற்றுக் கொடுத்தேன். தம்பி, என்னையா ஏமாத்துற? நீ என்ன புரியலையா? உணர்த்துதல் இல்லையா? நான் உன் தேவன், நீதியின் தேவனா இருக்கிறேன். என்னையே அக்விசேஷன் பண்ணிய, நீ என்னையே பர்ஷேட் பண்ணிய, என்னையே விட்டு விலகினிய. நான் உன் கண்மலையாச்சே அப்படின்னு இந்த வார்த்தைகள் எல்லாம் பேசுறாரு. இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம ஏன் புறாவிக்கிற விசுவாசியா மாறிட்டோம்?
சபைகளுக்குள்ள என்ன வித்துட்டு இருந்தாங்க? இப்ப அப்படி விசுவாசியா தான் நம்ம இருக்கிறோம். உன் எதிர்பார்ப்பு அக்கௌண்டபிலிட்டியில இருக்குமானால் அந்த எதிர்பார்ப்பு வெற்றி பெறாது. நீ சுகமடையணும், உனக்கு ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நீ சுகமடையணும் நினைச்சனா உன் வாழ்க்கை சுகமடையாது. பட் ஃபார் த glory of the Lord, தேவனுடைய மகத்துவத்தின் சாட்சியாக மாறுவதற்கு நீ ஒரு சாட்சியா இருக்க வேண்டும் என்று நீ நினைப்பாயானால், நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் உனக்கு ஜெபிச்சா நீ கிளியர் ஆயிடுவேன். எனக்கு 1000 ரூபாய் வரும். ஆமென். We are accounting the Lord. தேவனை எண்ணி பார்க்கிறோம். புறாவிக்கிற விசுவாசியாக, புறாவிக்கிற ஒரு ஊழியக்காரனாக நாம் உலகத்தில் வாழ விரும்புகிறோம். Don't expect for the monetariness. இங்கே வேதம் சொல்லுகிறது, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுவது போல. அவர் அப்படி அசைவாடுகிற தேவன். உன்னோட ரேட்ட பேசினாரா? ஆனா நீயும் நானும் எந்த வகையில ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறோம். பட் அவர் நீதியின் தேவன். he is very accountable to us. ஆனா அவருடைய கால்குலேஷன் உன்னை வாழ வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா நீயோ எப்படி இருக்கிற? 15 இருந்து 18 வரைக்கும் சொல்றார் ஆண்டவர். அவர் நம்மளை கூப்பிடுகிற போது ஒரு பிரியமான ஒரு பேரை வைக்கிறார். யெஷூரனே என்றார் நம்மளை பார்த்து. யெஷூரன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, this is a title for Israel which literally means the upright one. அவன் சரியானவன், மகத்துவமானவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 44:2 வாசித்துட்டு இந்த 15-18 வரைக்கும் வாசிப்போம். ஏசாயா 44:2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து, யாக்கோபுடைய சந்ததியிலிருந்து நீ உருவாக்கப்பட்டிருக்கிற. விசுவாசிக்கிறீங்களா நீங்க? உங்களை பார்த்து சொல்றாரு யெஷூரனே. இப்ப அந்த யெஷூரனை பத்தி தான் சொல்றாரு. இப்போ 15-18 வரைக்கும் அவர் நம்மளை என்னவாக சொல்றாரு பார்ப்போம், வாசிக்க கேட்போம். 32:15-18. யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான், கொழுத்து தூளித்து நினம் துணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான். அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள், அருவருப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள். யெஷூரன் யாரா இருக்கிறான்? யாக்கோபனுடைய ஒரு மகத்துவமான ஒரு சந்ததியின் பிள்ளை. he is upright in Israel. upright என்னன்னா, ஒருவேளை இங்க இருக்கிறவங்களுக்கு அப்பா அம்மா ஒரு 40-50 கோடி வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நீங்க இல்ல. யெஷூரனை தேவன் மகிமையா வைத்திருந்தார். யாருடைய வம்சம்னு சொல்றார்? அவரை யாக்கோபுடைய வம்சம் என்று வேதம் சொல்லுகிறது. It defines he is the hereditary of Jacob. தேவஜனமே, அந்த யெஷூரனை தான் இப்போ ஆண்டவர் சொல்றார் through Moses. இங்க வேதம் என்ன சொல்லுது? இந்த 15வது வசனத்துல யெஷூரன் கொழுத்து போய் உதைத்தான். கொடுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை. ஆனா மோசே சொல்றாரு அவருடைய வேத வார்த்தையில 4வது வசனத்துல, அவர் கண்மலை. நம்மளும் கூட பாடுறோம், அவர் கண்மலை ஆனாரே. ஒரே ட்ரம்ஸ் யெஷூரன் கொடுத்து போய் உதைத்தான், கொடுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின பொழுது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள். இங்கே கோபத்தால் மூழ்த்துதல் செய்கிற வேலையை செய்தார். இன்னைக்கும் தேவ ஜனமே, ஏன் நாம் ஆசீர்வதிக்கப்படல?
நான் சொல்றேன், என்ன 65 வயசுல ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. நிக்கிறேன்னா கிழமையில இல்லை, நான் ஏன்னா முதுகுல கூண்டு கொண்டு இருக்குங்களா, ஏன்னா ஸ்பைனல் கார்டு வந்து டச் பண்ணி பாருங்க. அவர் மேல நம்பிக்கை வைத்து பாருங்க, என்ன வேணா உன்னை கொண்டு செய்வார். அவரை காட்டிலும் எண்ணில் அடங்காத அதிசயங்களை உன்னை கொண்டு செய்வார். அப்படிதான் சொல்றாரு இயேசு. என்னை காட்டிலீங்க இங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த 15, 16, 17, 18 வாசிக்கிற பொழுது இஸ்ரேல் people responded to God's kindness with apostasy. தேவனை எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? பிரியம் இல்லாம, மதிக்காம. அது மாத்திரமல்ல, the people sacrificed to demons. அவங்க என்ன செய்தாங்க? இங்க தேவன் இவனை யாக்கோபுடைய சந்ததியாக பெற்றிருந்தாலும், யாக்கோபு தேவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா, அந்த நம்பிக்கையெல்லாம் உடைத்து டீமோன்ஸ், பிசாசுகளை வணங்குகிறவர்களாய் மாறினார்கள். பாகால் விக்கிரகங்களை உருவாக்குறவர்களாய் மாறினார்கள். இச்சைகளுக்காக ஒரு தெய்வம், மற்றவரை கவர் பண்ணுவதற்காக, வசீகரத்துக்காக ஒரு தெய்வம், பணம் பொருள் ஆஸ்திகளுக்காக ஒரு தெய்வம். அது மாத்திரமல்ல, அவங்க நாட்டை சுற்றி இருந்த என்னென்ன விக்கிரக வழிபாடு இருந்ததோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க கொண்டு வந்துட்டான்? இஸ்ரேலுக்குள்ள. நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் செய்வதெல்லாம் தேவனுக்கு விரோதமானவைகளா? இங்கே பிசாசுகளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, இவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா நம்ம மாறிட்டோம். சமீபம் நீங்க இங்க வந்திருக்கலாம், ஒருவேளை 70-80 இயர்ஸ்ல கூட இங்க வந்திருக்கலாம். நீங்க உங்களுக்கு கட்ட விழுமான்னா அது உங்களுக்கு வரைக்கும் தான் அந்த கட்ட விழுந்தோம். ஆனா உங்களுக்கு மின் சந்ததியிலிருந்து அந்த ஆணி வேர் இருக்குன்னா அது அறாது. அது அறுக்கப்படணுமா? உங்களுக்காக அறிக்கை செய்வதற்கு ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஊழியக்காரர் இருக்கணும். அப்பதான் தலைமுறைகளின் கட்டுகள் கட்டவிழ்க்க முடியும். அதனால ஆண்டவர் சொல்றார், ஒரு குருடனுக்கு வழி காமிக்க முடியாது. இங்க அக்னி அபிஷேகம் வந்தவங்க கேட்டாங்க, பாஸ்டர் இப்ப கூட ஒரு ஊழியக்காரர் பார்த்துட்டு போனார், பாஸ்டர் எதிர்க்க நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போறாங்க. இப்ப எங்க ஊரே சொல்லிடுச்சு, இந்த பாப்பாவுக்கு திருமண பாக்கியம் இல்லைங்க, இந்த பாப்பாவை கடவுள் வந்து அப்படியே கன்னியாஸ்திரியா வச்சிருக்கிறார் போல. பின்னாடி நடந்த பிரச்சனை ஒண்ணு இருக்குது, பார்க்கலாம், நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பார்க்கலாம். அவ்வளவுதான். வீட்டுக்கு போனேன், கூப்பிட்டாங்க, அழைப்பு போனேன், பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணுக்கும் அப்பாவுக்கும் ஒரு தெய்வீகமற்ற ஒரு சாயல் புறப்பட்டாங்க. வந்து பிரதர், பாப்பாவுக்கு ஜெபம் தேவையில்லை, உங்களுக்கு தான் தேவை. என்னங்க குழந்தையுடைய பிரசவத்துல தெய்வீகமற்ற உடன்படிக்கையின் மகளாக இருக்கிறது. demons possessed. நீங்க இன்னைக்கு ஜீசஸை ஏற்றுக்கொண்டு எல்லாம் செய்கிறவர்களா இருக்கலாம், possessed by demon. பாப்பா, இந்த possessment அதுக்குள்ள இருந்து நம்ம எடுத்தா அதுக்குள்ள மறுபடியும் வந்துடும். ஆணிவேர் பிடிக்கப்பட வேண்டும். இந்த ஆணிவேர் உங்க மனைவி அல்ல, உங்கள்கிட்ட தான் இருக்கு இந்த ஆணிவேருடைய ப்ராப்ளம். அவர்தான் சொல்லும்போது ஒரு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிச்சு, உள்ள இருக்கிற ஸ்பிரிட் ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜெபிக்கலாமா? செவிக்கு கையை கிட்ட கொண்டு போல விழுந்தார். 4 நாட்கள்ல ஒரு மாப்பிள்ளை வந்தான், தஞ்சாவூர் வந்து கல்யாணம் பண்ணா. போன வாரம் குழந்தை பிறந்துச்சு. மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளை தான், பொண்ணு நல்ல பொண்ணு தான், ஆனா கட்டு உடையல. ஏன்னா டீமோன் பொசஸ்ட் அது இழுத்துக்கும். எது ஃபெர்டிலிட்டியோ, ஃபெர்டிலிட்டினா வளர செய்கிற உரமுள்ள ஒரு மண், அந்த உரத்தை பிசாசு சாப்பிடுவான். உரத்துல போகக்கூடிய விதைய பிசாசு சாப்பிடுவான், அந்த சந்ததி விளக்காது. ஒரு மனிதனுடைய
ஒரு பயாலஜிக்கலே வச்சிருக்கிறார். இந்த பயாலஜிக்கல் இந்த வியூவே என்ன பண்றான் மனுஷன் மாத்திட்டான். அதான் 15 அது மாத்திரமல்ல, இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, there was a dark spiritual reality behind the ideals of the nations. இவன் கெட்டது இல்லாம அக்கப்பக்கம் ஊர்ல இருக்கிற டீமோன்ஸ் பிசாசின் பிடிகள் எல்லாம் இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வந்து அதை ஆராதித்ததுனால இருள் என்ன ஆகி போச்சு, அவன் மேல மூடிச்சு. இஸ்ரேல் embarked that dark spiritual reality. இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்கிறதுக்கு நம்ம ஆளா இருப்போம், ஆனா உள்ள இருக்கிறதெல்லாம் என்னது, டார்க்னஸ், இருளின் ராஜ்யத்தை குறித்ததான கட்டுகள் நிறைந்த கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் அநேக கிறிஸ்தவர்கள் என்னுடைய பார்வையில் எனக்கு தெரிஞ்ச 0.0001% ஆவிக்குரியதுல நான் பார்த்தாலுங்க, நான் ஒண்ணு கூட இந்த மார்க் வாங்கல. எனக்கு தெரிஞ்சலாம் 0.00001 அவ்வளவுதான் எனக்கு தெரியும் வேதம். அதன்படி நான் பார்க்கிறேன். நான் எனக்கு வந்து ஃபேஸ் ரீடிங் தெரியும். ஒருத்தர கண்ணை மூடி இவங்க சரித்திரம் என்னன்னா டோட்டலா புரிஞ்சிருவேன். இவங்களுக்கு முன்னாடி சந்ததி என்னங்கிறத புரிஞ்சிருவேன். தலைமுறைகளுக்கு இவங்க யார் என்பதை புரிஞ்சிருவேன். As a descendant of Jacob, God knows that now you are possessed with demons. தேவனுக்கு யெஷூரன் என்று உங்களை தெரியும், யாக்கோபின் சுதந்திரவாளிகள் ஒருத்தர் என்றும் தெரியும். ஆனால் இப்பொழுது நீ பிசாசின் பிடியில பிடிக்கப்பட்டிருக்கிறவன் என்றும் தேவனுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் தெரியாது. ஆண்டவர் தெரியுமா? நீ யார் ஆண்டவர் தெரியுமா? ஒத்துக்கிறீங்களா? உங்களை பத்தி எல்லாமே தெரியுமா? வேதம் சொல்லுகிறது என்ன? The Israel embarked that dark spiritual reality. இப்போ உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஒருவேளை தோல்வியில் இருக்குமானால் அது இந்த ஈவில் ஸ்பிரிட்டினுடைய டார்க்னஸ்னாலே நாம் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குமானால், அன்றைக்கு மோசே காலத்துல இந்த வாரம் 32 மோசே sang a song, அவர் ஒரு பாடலையே பாடினார். இது ஒரு பாடலின் புத்தகம் 32ஆம் அதிகாரம். அல்லாஹ் the song of Moses னு கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு தெரியும் 32ஆம் அதிகாரம் the song of Moses? தேவச்சனமே வாசிக்க கேட்போம். 19 to 20. கர்த்தர் அதை கண்டு நமது குமாரரும் நமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாக்கி அவர்களை புறக்கணித்து, தேவஜனமே இங்க வேதம் சொல்லுகிறது, since we were worshiping the demons, நாம் தெய்வீகமற்ற பிசாசின் தந்திரங்களுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாய் மாறி அவைகளை வணங்கினதால ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது? அவர்களை புறக்கணித்தார். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன், அவர்கள் முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அருமையான தேவஜனமே இங்க சொல்றாரு, அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, the withdrawal of his face, I will hide my face. The intimacy of the presence of the Lord நம்ம மேல இருக்கு. நம்மள தவறு செய்திருந்தாலும் நம்மள மன்னிச்சு ரட்சித்துக் கொண்டே இருக்கிற தேவன். நீங்க டோட்டல் சரண்டர பிசாசின் பிடிகளுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கிறீங்க. அது எப்படி பாஸ்டர் எனக்கு தெரியும்? நான் பிசாசின் பிடிகளுக்கு தான் ஒப்பு கொடுக்கிறேன். நல்லாவே தெரியும். அக்னிய விஷயத்துக்கு 10 வருஷம் முன்னாடி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இல்ல. The spirit of testimony. டெஸ்டிமோனினா என்ன? சாட்சி. சாட்சி. அவங்களுக்குள்ள உணர்வு என்னவா இருக்கணும்? கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கணும். இங்க ஆண்டவர் என்ன சொல்ற இந்த வேதவசனத்தை மறுபடியும் வாசிங்க பாஸ்டர். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாக்கி அவர்களை புறக்கணித்து. எதனால கோபப்படுத்தப்பட்டாரு? உன்னை 12வது வசனம், உன்னை ஜெனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய்,
உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். இப்ப நாம இருக்க வேண்டிய தேவனுடைய சாயலை விட்டுட்டு டீமோன்ஸுக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம், சுயத்துக்கு பின்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். இப்ப அது எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் 17வது வசனம், தங்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, அவர்கள் தேவனுக்கு பலியிடவில்லை, தங்கள் அறியாதவைகளும் தங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள். நீங்க என்ன கேட்கலாம், நாங்க அந்த மாதிரிலாம் போற ஆள் இல்லை மாஸ்டர், நாங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆட்கள் ஆயிட்டோம். பட் நம்முடைய ஆணி வேறு என்ன? நீங்க ஓகே, ஆணில எங்க ஒரு புண்ணாச்சுனாலும் பெயின் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சுண்டோர்ல பெயின் ஆச்சு, அந்த சுண்டோரோட நின்ற வேண்டியதான பெயின், அது எதுக்கு நமக்கு தலையில தெரியுது, பாவலிக்குதுன்னு ஏன் சொல்றோம்? உங்க சந்ததிகள் ஆணிவேர் போடப்பட்டிருக்குமானால் நீ ரட்சிக்கப்பட்டா பத்தாது. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ கிறிஸ்துவுக்குள் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நீ செபிக்கிற கட்டளையை பெற்றிருக்க. அந்த வேர் சரியில்லாத 50 லட்சம் ரூபாய் காரா இருக்கலாம், 4 டயர்ல ஒரு டயர் பஞ்சர் இருந்தா ஓடுமா? இல்லங்க 10 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் காருங்க, டயர் நாங்க 5000 ரூபாய் டயர் தானே. அப்படி இல்லை, சகலமும் சரியாது. உன் சந்ததி 4 தலைமுறைகள்ல எதுல நீ பிணைக்கப்பட்டிருக்க என்பதை நீ ஆராய்ந்து பார்க்க. அந்த ஆராய்ச்சி செய்வதற்கு தான் யாக்கோபு என்கிற பெரிய சந்ததியிலிருந்து யெஷுரனாகிய உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆனா யெஷுரன் என்ன செய்யறான்? கால் எடுத்து நீ உன் சந்ததியில உதைக்கிறன்னா நீ ஜீசஸை உன்னால எட்டி உதைக்கல. நீ அவருடைய கோட்பாடுகள் ஒன்று கூட நீ சரியா செய்ய. பட் செழிப்புக்காக நம்ம செபிக்கிறோம், செழிப்புக்காக சபைகள் நம்ம அட்டெண்ட் பண்றோம். குழந்தைய இருக்கலே பெரிய ஸ்கூல் டான் பாஸ்கோன்னு வச்சுங்க, பொம்பளை பசங்க படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, எல்லாருக்கும் 1/2 வருஷத்துல தான் நான் தான் பீஸ் கட்டுவேன், எல்லாரும் குஷி ஆயிடும். பரவாயில்லப்பா, நமக்கு தலைவலி இந்த பாஸ்டர் பொறுப்படுத்தினாரு, எல்லாரையும் சர்ச் பாக்ஸ் ஸ்கூல்ல தான் சேர போறேன்ப்பா, நம்ம பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு வக்கீல இருந்தாலும் பரவாயில்லையா சர்ச்சை பார்க்கல அப்படின்னு உங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு வந்துட்டேன். நீங்க ஸ்கூலுக்கே போகல, பாஸ் ஆயிருவீங்களா? இங்கிலீஷ் பேசிடுவீங்களா? ஏதான் கிறிஸ்தவத்துல ரட்சிக்கப்பட்டு வந்து உட்காந்துக்கிட்டு சபைக்கு போனேன்னா, தேவ ஜனமே ஒரு வெற்றியும் காண முடியாது. We are blabbering with Jesus. வளரிக்கொண்டு கிறிஸ்தவத்தை தழுவிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா what is the originality for what we have been called என்பது நமக்கு தெரியாது. That is called as Kebunah, the spirit of understanding. மோசேனுடைய காரியமே கண்டிஷன் வீக் ஆயிடுச்சு ஒரு காலத்துல. உங்க பாப்பா அதையும் சொல்லிக் கொடுக்குறாரு. நாம் சரியான முறையில் the reality of Christianity என்ன என்பதை அறிந்து கொள்வோமானால் கிறிஸ்துவுக்குள் தான் நீங்க வெற்றி பார்க்க முடியுமே தவிர கிறிஸ்துவை வெளியே வச்சுட்டு நீங்க வெற்றியை பார்க்க முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற பாவம் செகண்ட்ல அங்க போச்சுன்னா அவருக்குள்ள இருக்கிற நீதி செகண்ட்ல உங்க இடத்துல வந்து சேரணும். நான் சொல்றது விளக்குதா? ஒரு செகண்ட்ல உங்க பாவத்தை அவர் எடுத்துட்டாருன்னா அடுத்த செகண்ட்ல உங்கள்ட்ட என்ன வந்து இறங்கணும்? நீதி வந்து உங்களை ஆளுகை செய்து ஆகணும். அப்படி இல்லைன்னா ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு நம்மகிட்ட இருந்த போன ஒரு பிசாசு என்ன செய்யும்? அதிலும் வல்லமை உள்ள ஏழை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம மேல வந்து அது வாசம் செய்யும். தேவச்சனமே வாசிக்க கேட்போம். 19 27 வரைக்கும் வாசிக்க. கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும்
தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாக்கி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். இங்கே வேதம் சொல்லுகிறது, those who reject and forsake the Lord Jesus Christ, அவங்க தேவனுடைய சந்ததியே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வீட்டுல சண்டை பிரச்சனை உள்ள ரெண்டு போராட்டம், ஒண்ணு தேவனுடைய பிள்ளைகளா இருந்து போராட்டம், இன்னொன்னு பிசாசின் பிள்ளைகளா இருந்து போராட்டம். அநேக குடும்பங்கள் இருக்கு, அநேக ஊழியக்கார குடும்பங்கள் இருக்கு, அநேக மூத்த விசுவாசிகள் குடும்பத்தில் இருக்கு. அதான் இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாரு. அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. இப்போ வாசித்தது, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். நல்லா கவனிச்சீங்க, அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். ஒன்னு டீமோன் பொசஸ்ட் ஒரு முடிவு, ஒன்று நீதியின் தேவன் வைத்திருக்கிற ஒரு முடிவு. ஒரே குடும்பத்துல தான் ஒருத்தர் வியாதியா இருப்பாங்க, ஒருத்தர் வியாதி இல்லாம இருப்பாங்க, ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தர் சந்தோஷம் இல்லாம இருப்பாங்க, ஒருத்தர் கையில பணம் பொருளும், ஒருத்தர் கையில மகா தரித்திரமா இருக்கும், ஒரு இடத்துல மகா பாக்கியவானா இருப்பாங்க, இன்னொருத்தர் பாக்கியமே இருக்காது. ஒரே குடும்பத்துல தான் 4 பசங்களா. அப்போ ராணி பெத்த 9மே சில இதுல வாசிக்க கேட்டோம். தொடர்ந்து அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், உண்மை இல்லாத பிள்ளைகள், தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி வேதம் சொல்லுது, கோபத்தால் மூழ்த்துவது, கோபத்தால் நிறைப்பது. அதுக்கு இந்த கோடு போட்ட வேர்டு, ஹீப்ரு வேர்டு என்ன சொல்லுது? அப்பா, இது ஐ கண் குறிக்கிறது, பார் வீட்டை குறிக்கிறது, பார் இன்னொன்னு வேற போயிடு, ரேஷ் தலையை குறிக்கிறது. உன்னை கண்மணி போல வைப்பேன்றார். இது இன்று முதல் பெத்தேல் என்று அது வழங்கப்படும் என்கிறார். உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேங்கிறார். சோ கோபம் அவர் மேல இருந்தா, அவர் மேல நீங்க கோபத்தை மூழ்த்துறீங்க, அவர் கோபத்தால் நிறைத்திருக்கிறவர் இருப்பீங்க, உங்க வாழ்வு இப்படி இருக்குமா? இருக்கா? சோ நமக்குள்ள இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவனாக நம்ம கையில இல்ல. உங்க தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும், நீ இருக்கிற இடம் பெத்தேலாக மாறணும். 2 கல்லை தூக்கி தலையில படுத்தவன் தான் யாக்கோபு என்ன சொன்னா? இது பெத்தேல். அன்னைக்கு சொன்ன வார்த்தையை தேவன் எங்க நிறைவேற்றினாரு? லாபான் வீட்டுல நிறைவேற்றினார். வருகிற பொழுது 2 பரிவாரங்கள் உள்ள ஒரு சரியான கூட்டத்தோடு திரும்பினார். தேவ ஜனமே, உலகம் முழுவதும் யாக்கோபை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்குதே தவிர, யாக்கோபு போல ஒருவனும் இன்னும் மாறினவன நான் பார்க்கலையா. யாக்கோபு ஓடி போனவனா இருந்தா பாருங்க, அது வரைக்கும் தெரியறான் எல்லாம் எனக்கு. ஆனா பெத்தேல் சொன்ன இடம் எனக்கு தெரியல. பெத்தேல் லாபான் வீட்டுல போய் வேலை செய்தான் பாருங்க, அப்படிப்பட்டவனையே நான் இன்னும் பார்க்கல. லாபான் வீட்டுல இந்த 2 பரிவாரங்களோட வந்த கூட்டத்தையும் நான் இன்னும் பார்க்கல. 21வது வசனம் சொல்லுகிறது, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சல் உண்டாகி, மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது. அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களை அது வேகப்படும் என்று வேதம் சொல்லுவோம். தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன், என்னுடைய அம்புகளை எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன். அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டு போவார்கள். துஷ்ட மிருகங்களின் பற்களையும்
தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன். வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அழிக்கும். எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவருடைய பகைஞர் தப்பெண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூளைக்கு மூளை சிதறடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போக பண்ணுவேன் என்று சொல்லி இருப்பேன். இப்போ இதுதான் காட்ஸ் ரியாக்ஷன். தேவஜனமே, ஒரு உண்மை இருக்கு. கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இது உண்மை. நீங்க விசுவாசிக்கிறீங்க, வாயினால் அறிக்கை செய்றீங்க, நீங்க ரட்சிக்கப்பட்டாச்சு. இந்த காட்ஸ் ரியாக்ஷன் உங்க மேல இல்ல. இப்ப சொன்ன பழி பாவங்களோ பிரச்சனைகளோ உங்க மேல கிடையாதுதான். ஆனா ரட்சிப்பு உண்மை இல்லை என்றால் கவனிச்சுக்கங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க ரட்சிக்கப்பட்டது உண்மை அப்படி என்பது 100க்கு 100 மாய்மாலமாக அற்றதாய் இருந்தால் இந்த காட்ஸ் ரியாக்ஷன் உங்க மேல கிடையாது. ஏன்னா ஜீசஸ் அதை சுமந்து சிலுவையில முடிச்சிட்டார். உங்களுடைய நீங்க எதை நினைச்சிருக்கிறீங்களோ அந்த ரட்சிப்பு அது மாய்மாலமாக இருக்குமானால் இந்த ரியாக்ஷன் உங்க மேல. God crucifixion, கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததுல சந்தேகம் இல்லை. ஆனா உனக்குள்ள இருக்கிற எண்ணங்கள் மாய்மாலமாக இருக்குமானால் God's reality is always reality. பட் உங்க ரியாலிட்டி டார்க்னஸ் இருந்தா டார்க்னஸ் தான் உங்களுக்கு வெளிப்படும். இன்னைக்கு அதனால்தான் பிசாசின் தந்திரங்கள் எவர்களை விடுங்கலாம் என்று வகை தேடுது. நீங்க எங்க குற்றவாளியோ அதை அவன் முடிச்சுக்கோ. ஒரு வாரத்துக்கு முன்னாடி 1984 நடந்த ஒரு சம்பவம் ஆண்டவர் என் மைண்ட்ல கொண்டு வந்தார். இந்த செய்தி தான் எழுதிட்டு இருக்கிறேன். இந்த செய்தி எழுதுகிற பொழுது அன்றைக்கு ஒரு சம்பவம் என் கண்கள்ல அப்படியே டிராஃப்ட் போட்ட மாதிரி எனக்கு முன்பாக வந்தது. டிராஃப்ட்னா தெரியுமா? பேங்க்ல போய் டிமாண்ட் டிராஃப்ட் வாங்குறீங்க 5 லட்சம் ரூபாய்க்கு. உங்க கையில கொடுத்திருக்கிற பேப்பர் செக் கிடையாது, அது வேற டிடி. அதை கொடுத்தீங்கன்னா அது ஒருபோதும் அது என்ன ஆகாது, பவுன்ஸ் ஆகாது. ஏன்னா இட் இஸ் ஆல்ரெடி டிமாண்டட் வித் 5 lakhs. அது 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அது பணமாக மாற்றப்பட்ட ஒரு டிராஃப்ட். அது ஜீசஸுடைய குரூசிபிகேஷன், அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தது ஒரு டிடி. ஆனா அந்த டிடியை நீ விசுவாசிக்கல, அதை பாக்குற என்னங்க அந்த ஆளு சந்தேகப்படுறேன், தாங்க கிழிச்சு போட்டீங்க, நீங்க போட்டீங்கன்னு வைங்க. இது மாய்மாலம், நமக்கு அதை பத்தி தெரியல. அதனால என்ன பண்ணீங்க, டிடியவே. இப்ப அநேக கிறிஸ்தவர்கள் அது டிடியா, அது செக்கா, இல்ல செல்ஃப் செக்கா, இல்ல பணம் இருக்குதா, இல்ல ஓட்ட செக்கா, உண்மையா நமக்கே தெரியல. மாய்மாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால் நம்ம வாழ்வும் மாய்மாலமா பிசாசினால் தந்திரங்களால் பிடிக்கப்பட்டிருக்கு. வேதத்தை அறிகிறோம், ஆனா அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணல. கையில கொடுக்கப்பட்டிருக்கு, அதை ஆராயல. ஆகாரமாய் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நாம உண்ணல. அதை பார்த்து கூகுள் மேப்பை பார்த்து வண்டியில போறவன் போறான். ராபிடோக்காரன் கரெக்டா போறான், ஓலாக்காரன் கரெக்டா போறான், சோலோக்காரன் சரியா போறான். அட நீயே போட்டா கூட அந்த மேப்பை பார்த்து கரெக்டா போய் சேர்ந்துடுற. ஏன் வேதம் ஒண்ணு சேர்க்க மாட்டேங்குது? அந்த ஆப்பே நம்ம கையில இல்லையே. செல்போன்ல ஆப் இருக்குது, உங்களை வழி நடத்துற ஆப் வேணா இறக்கி வச்சிருக்கீங்க பைப்ல, ஆனா ஆப் இல்லை. நம்ம புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அருமையான தேவச்சனமே, இப்ப ஆண்டவர் இங்க வேதத்துல பலவிதமான காரியங்களை நம்ம பார்த்தோம்.
22வது வசனம் சொல்லுது, என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நகரம் மட்டும் எரியும், அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திவாரங்களை வேக பண்ணும். இதை குறிச்சு கவலைப்பட வேண்டாம். காட்ஸ் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னா கரெக்ஷனுக்காக. ஒருவேளை உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் நீங்க பிரச்சனை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களை பனிஷ் பண்றாருன்னு நினைக்காதீங்க. அவர் பனிஷ் பண்ற தேவன் இல்லை, அவருக்கு அந்த மாதிரி புத்தி இல்லை. அவர் அன்பை வெளிப்படுத்துகிறவர் தான். ஒருவரையும் அவர் கடிந்து கொண்டுதான் உன்னை சாவடிச்சுதான் அவருக்கு ஒரு பேர் வாங்கணும் அவ்வளவு இல்லை. அவர் ஊதுனா நம்ம காலி. ஆனா he is correct. What is God's reaction? இங்கே கடினமா சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய அவருடைய ரியாக்ஷனை the song of Moses ரொம்ப வல்லமையா சொல்லுது. நீங்க கூட சொல்லுவீங்க, புத்தர் போயிட்டே இருந்தா டமால்னு ஒரு சத்தம். ஏன் சாதாரண சத்தம் போயிட்டு இருந்தது டமால்னு ஒரு சத்தம் இப்படி சொல்லலாம்ல, சொல்லாம்ல. போயிட்டு இருந்த பாருங்க, டமால்னு ஒரு சத்தம். ஒழுங்கா சொல்ல. God, he sends his correction. He sends his correction. உங்க வாழ்க்கையில எத்தனை நீங்க தோல்விகளோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ நீங்க எதுல இருந்திருந்தாலும் தேவச்சனமே பயப்படாதீங்க, உங்க வாழ்க்கை மாறும். ஆனா இன்னும் இன்ட்ரோடக்ஷன் முடியல. அப்பாருடைய இன்ட்ரோடக்ஷன் தான் ஓடிட்டு இருக்கு. இன்னும் சப்ஜெக்ட்டுக்கு வரல நம்ம. ஓகேங்களா? சப்ஜெக்ட்டுக்கு சாலமோன் ஞானி கிட்ட போறோம். அடுத்தது அடுத்த மாசம் தான் போகும் போல. இன்னைக்கு அது மேல ஓட ஏன்னா எல்லாருக்கும் தூங்குறதுக்கு பெட்டிங் ரெடி பண்ணணும்னா இப்போ உங்களை கரெக்ட் பண்ண விரும்புகிறார். வாசிக்க கேட்போம். வசனம் 28-43. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். இப்ப சொல்றாரியா, கரெக்ஷன் பண்ணுகிற தேவன். இப்போ உங்களை எப்படி கரெக்ட் பண்றார்? இந்த வேத வசனத்தை நல்லா கவனிங்க, விசுவாசிங்க. He is a God of correction. சொல்லுங்க, He is God of correction. என்னை மாற்றுவார். வாசிக்க அந்த வசந்த மறுபடியுமாக. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை, அவர்களுக்கு உணர்வு இல்லை. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். நலமாயிருக்கும் என்றார். நீங்க சொல்லுங்க, நலமாயிருக்கும். நாங்க உணர்ந்து கொள்வோம். இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, உணர்ந்து கொள்வீங்களா? லைஃப் உங்க லைஃப் மாறும். அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால், ஒருவன் 1000 பேரை துரத்தி 2 பேர் 10000 பேரை ஓட்டுவது எப்படி? தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையை போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்கள் தீர்மானிக்கிறார்கள். கவனிங்க, இந்த 31வது வசனம் பாருங்க. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே. நீ என்னைக்கு கிறிஸ்து உனக்குள்ள ஏற்றுக்கொண்டையோ, உனக்குள் இருக்கிற இந்த டீமோன்ஸ் ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, 15-18 யெஷூரன் காலால எட்டு வதைக்கிற ஆண்டவர். அப்படின்னா என்னன்னா, தேவனுடைய கோட்பாடு அவன் கடைபிடிக்கிற. பிசாசின் கட்டுகளுக்கு இல்ல, அவன் பிணைக்கப்பட்ட மாய்மாலக்காரனா மாறிட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவனை இங்கே அவர் சொல்லுகிறார், தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல் அல்ல. யார் சொல்றாரு? பிசாசு சொல்லுது. வா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை சாதாரண நினைக்காத, அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். அவன் நம்மள மாதிரி பிசாசு போல இல்ல. அவங்க கண்மலை, அவர் ஜீசஸ், அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தாவியானவர், அவர் திரியேக தேவன். அவர் நம்ம கண்ம நம்ம வச்சிருக்கிறோமே அந்த ஸ்பிரிட் மாதிரி இல்ல. அங்க போனா எந்த ஸ்பிரிட்டும் வெளியே ஓடி போயிட வேண்டியதான். கரெக்ஷன். சொல்லுங்க, கரெக்ஷன். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்நிய தெய்வங்கள் உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா உங்க தெய்வங்கள் நீங்க என்னென்ன உள்ள ஸ்பிரிட் இருக்குன்ட்டு? என்ன ஸ்பிரிட்ல பொசஸ் ஆயிருக்கும் என்பது நமக்கே தெரியாது. ஏன்னா இந்த ஸ்பிரிட் நம்முடைய மூதாதைகள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறான். அவங்க செய்த பிரமாணம் மீறுதல், டிரான்ஸ்கிரிப்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க.
அக்கிரம சிந்தை, டியூ டு இன்ஈக்விட்டி என்று சொல்வார்கள், டியூ டு அடிமைத்தனம், பாண்டேஜ் என்று சொல்வார்கள். தேவச்சனமே, இவைகள் உங்களுக்கோ எனக்கோ விளங்காது. நமக்கு விளங்குனதுனா என்னன்னா, தரித்திரம், பிரச்சனை, பேய் பிடிச்சிருக்கு, பிசாசு பிடிச்சிருக்கு, சூனியம் வச்சிருக்கா, மாந்திரிகம் வச்சிருக்கான், பையன் படிக்கல, பொண்ணு ஓடி போச்சு, மாப்பிள்ளை செத்து போட்டாரு, பொண்ணு செத்து போச்சு, அவனுக்கு இந்த வியாதி, இவளுக்கு அந்த வியாதி, ஒண்ணு சேரல, கல்யாணம் ஆகி பிள்ளை பிறக்கல, கல்யாணமே ஆகல. இதெல்லாம் நம்ம கோட்பாடுகள் எழுதி வைக்கலாம். நடக்குதா நடக்கலையா? உண்டா இல்லையா? இருக்குதுங்களா? இல்லாத நான் பேசலையே, என் மேல குற்றம் இல்லையே. உலகத்துல நடக்கு என்னன்னா, இவன் பண்றவன். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, he sends correction. நம்மளை மாற்றுகிறது. எது குறைவோ அதை நிறைவாக மாற்றும். எதனால பிரச்சனை, அந்த பிரச்சனையை உதறி போட்டு ஒண்ணு வித்தியாசமான ஆளா மாற்றும். சோ அதுக்காக தான் தேவனாக இந்த ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இப்ப பேசிட்டு இருக்காரு. அல்லாஹ் சொல்றார், தெளிந்த புத்தி உள்ளவராக இருங்கள், பிசாசானவன் இவர்களை விடுங்கலாமே என்று வகை தேடி கொண்டிருக்கிறார். சோ உங்க வாழ்க்கையில உங்க மிஸ்டேக்ஸ் உங்களை கொண்டு மாத்திரமல்ல, உங்க முன்னோர்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வாழ்க்கை மாறப்போகுது? பிகாஸ் உங்களுக்குள் இந்த புரிந்து கொள்ளுகிற ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இறங்கிக்கிட்டே இருக்கு. உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள இருக்க கட்டை உடைச்சிட்டு இருக்கு. ஆனா எனக்கு வேட்டு இருக்குது, சாயந்தரம் வருவான், ஏய் ஏண்டா எங்க ஆளுங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்த, அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க, முன்னாடி உட்கார வச்சிருக்க நினைச்சியா? அவங்க எல்லாம் சிரிப்பாங்க, சிந்திக்க மாட்டாங்க. என்ன சொல்றோம் பாத்தீங்களா? அவங்க எல்லாம் சிரிப்பாங்க, அவங்க எல்லாம் அப்படின்றான் என்கிட்ட வந்து. நானும் இங்க இருந்து பாக்குறேன், ஆமா சிந்திக்கிறதே காரணம் யாரு? தேவ ஜனமே, ரொம்ப கேர்ஃபுல்லா. கிறிஸ்தவம் ரொம்ப சிம்பிள். உன்னுடைய விசுவாசம் நீதியின்படி இருக்குமானால் அடுத்த செகண்ட் உனக்கு கிடைக்கிற பவரே ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உனது மாய்மாலமா இருந்தா ஸ்பிரிட் ஆஃப் டீமன்ஸ் தான் வரும். இது ஒண்ணா வராது. வானமண்டலத்தில் கொள்ளாத ஆவியின் ஒரு சேனை 10 லட்சம். ஒரே ஒரு சேனை, ஒரு கூட்டம் எத்தனை பிசாசு? 10 லட்சம். பூமியில ஒரு தலைமைத்துவம் 23,000 ஆஃப் ஸ்பிரிட்ஸ். இந்த 23,000 கீழே 7 வல்லமை உள்ள ஸ்பிரிட்டுகள் இருக்கு. 27,000 into 7 times கால்குலேட் பண்ணி பாரு. பொறுமையா வீட்டுல போய் கூட கணக்கு பாரு. இருந்து முடியாது. இல்லைன்னா கால்குலேட்டர் எடுக்கணும், செல் எடுக்கணும். யாருக்கா கணக்கு போட்டு உடனே சொல்ல தெரியுமா? நம்ம மாடர்னிசமா மாறிட்டோம். அந்த காலத்துல ராமானுஜர் வாழ்ந்த காலமா இருந்தா சொல்லிடுவோம். குரோஸ் அத்தனை கோடி பிசாசு. தேவ ஜனமே, நீ ஜெயிக்க முடியுமா இத்தனை பிசாசு கிட்ட? ஒழுங்கா ஆண்டவருக்கு பின்னாடி போய் நில்லு. உன்னால ஜெயிக்க முடியுமா உன் வாழ்க்கைய? அதுல பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிற பிரகாரம் இவைகள் எல்லாம் முன்னோர்கள் மூலமாய் வந்திருக்கிற நம்ம மேல பிணைக்கப்பட்டிருக்கிற கட்டுகள். சோ இதுல இருந்து வெளியாக்கப்பட வேண்டும். எந்த வசனம் வாசித்தோம் பண்ணுமே? 31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலை போல அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே. யாருக்குள்ள இருந்து ஸ்பிரிட் பேசுது? ஸ்பிரிட்ட உடையவனாக இருக்கிறவன்றது பேசுது ஸ்பிரிட். நாங்க எங்க பேய்கிட்ட கேட்போம், விலாசம் விசாரிப்போம். தம்பி எங்கிறது பாவம் யார் பாவம்? நானு பிசாசு பதில் சொல்லி இருக்குதா? யாரா பாத்துருக்கீங்களா? இங்க வந்து பிசாசு பதில் சொல்றத அது சரித்திரமே சொல்லும். இங்க சொல்லிச்சா இல்லையா? பேசுதா பேசலையா? ஆக மோசைய காலங்கள்ல தான் பேசிச்சுன்னு கிடையாது. இன்னைய காலங்கள்ல ஹிந்தி பேசுது. தேவ செல்லுமே, ஒவ்வொருத்தருக்குள்ள இருந்து பேசுறத நான் பார்த்தேன். வாசிக்க கேட்போம் தொடர்ந்து.
அவர்களுடைய திராட்சை செடி அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் சோதோமிலும் குமரோ நிலங்களிலும் குமோரோ நிலங்களிலும் பயிரான திராட்சை செடியிலும் வயலான திராட்சை செடியிலும் தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. தாழ்ந்த ஜாதியா இருக்கிறது. அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் குலைகள் கசப்புமாய் இருக்கிறது. அவருடைய திராட்சரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது. இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையா? இது முத்திரை போடப்பட்டிருக்கிறது இல்லையோ? பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காயங்கள் தீவிரித்து வரும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்களுடைய பெலன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது நம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். இப்பொழுது அவர்கள் பலியிட்ட பலியின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சரசத்தை குடித்த அவருடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கல்மலை எங்கே? அவர்களுடைய கண்மலை எங்கே? அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும். தேவச்சனமே, நீ எதை நினைத்து செயல்படுறீங்களோ அந்த செயல்பாடு உங்களுடைய வாழ்க்கையில இல்லாம போன கதையா மாறி. ஏனென்றால் இந்த 28 இருந்து இந்த 43 ஆண்டவர் எதை குறித்து சொல்றார் என்றால் பேக்ஸ்லைட். பேக்ஸ்லைட் என்ன? பின்மாற்றம். இந்த பின்மாற்றம் உங்களை எங்கே போகிறது என்று நீங்கள் கவனிக்காம இருந்தீங்கன்னா இந்த அறியாமை இதுல அகப்பட்டிருக்கிறவங்க யார் என்று நீங்க அறிந்து கொண்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. வேதத்தை அறிந்தவன் மாட்டுவான். வேதத்தின் மேல் பற்றுதலா இருக்கிறவன் மாட்டுவான். வேதத்தை நான் ஸ்டடி பண்ணி ஆகணும்னு நினைக்கிறவன் இதுல மாட்டிடுவான். ஏனென்றால் நீங்க எதுல வெற்றி பெற விரும்புறீங்களோ அது உள்ள அவனுடைய தீவிரமான அவனுடைய பயிற்சி பயங்கரமா இருக்கும். விளங்குதுங்களா? எத்தனை பேருக்கு விளங்குது? உதாரணமா படிச்சு நான் முன்னேறணும், ஃபர்ஸ்ட் மார்க் பார்க்கணும் நிறைய நினைச்சிட்டு இருப்பாங்க. அவன் வாங்குறது ஃபர்ஸ்ட் மார்க்ல இருப்பானே தவிர அவனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வெற்றி இருக்காது. அவன் படிச்சு வந்தது அவனுக்கு மேல உள்ளது எல்லாம் படித்து மார்க் வாங்கணும், அவ்வளவுதான். அவருடைய போக்கஸ் அது ஓப்பனா சொல்ல போனா படித்து பெரிய ஆள் ஆக வேண்டும் என்கிற இச்சை அவனுக்குள்ள இருக்கு. சராசரியா ஒரு மனுஷனுடைய வாழ்வு எப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் எல்லாரையும் அதனதன் காலத்துல அதனதன் காரியங்களை கனிகளாய் கொடுக்கிறதுக்கு தான் தேவன் ஒவ்வொருவரையும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். கொஞ்சம் வழி தவறி நான் இதுல ஃபேமஸ், நான் அதுல ஃபேமஸ், ஒரு Dress கோட்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு அலங்காரத்துல எடுத்துக்கொண்டாலும் சரி, கொஞ்சம் அவுட் ஆஃப் த வே நம்ம போயிட்டோம்னா நமக்கே தெரியாது ஸ்பிரிட் நம்மள பொசஸ் பண்ணி. நீங்க உங்களை கிரேட்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அந்த கிரேட் வழியா தான் அந்த ஸ்பிரிட் உள்ள வரும். நீங்க ஜெப வீரர் நினைச்சிட்டு இருப்பீங்க, அந்த ஜெப வீரர் என்கிற அந்த கான்டெஸ்ட் தான் அது உள்ள வரும். நான் வேதத்தை வாசிக்கும், ஒரு நாளைக்கு 20 அதிகாரத்தை வாசிப்பீங்கன்னா உங்களை 200 அதிகாரம் வாசிக்க வைக்கிறோம். தேவச்சனமே, நார்மல் பர்சனால 200 அதிகாரம் வாசிக்க முடியாது.
ஒரு 20 இருந்து 25 30 அதிகாரங்களை வாசிக்க இதை தாண்டுதா? நீங்க தேவனுடைய வல்லமை என்று நினைத்துக் கொள்ளும் அளவும் ஸ்பிரிட் என்ன செய்யும்? உங்களுக்குள்ள இருந்து அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். நீங்க 200 அதிகாரம் வாசிப்பீங்க. ஒரு பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணு போய் சேரணும். அந்த பணக்கார வீட்டினுடைய பாக்குற அந்த பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டா, நாங்க எங்க வீட்டுக்கு வர மருமக அழகா இருக்கணும், அந்தஸ்தா இருக்கணும், சமையல்ல பிரமாதமான ஆளா இருக்கணும்னு அவங்க பலர்கிட்ட சொன்னாங்க. அழகுள்ள பொண்ணு பார்த்தாச்சு, வசதியான பொண்ணை பார்த்தாச்சு, நல்ல சமையல் பண்ற பொண்ணு கிடைக்கல. ஆனா ஒரு பொண்ணு கிடைக்குது, இப்படி நல்ல சமைக்கிற பொண்ணு. கல்யாணம் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து சமைக்க வச்சா சாம்பார் ரசம் போனது. ஸ்பிரிட் பாருங்க, எதை விரும்புறாங்களோ அதன் மூலமாகவே உள்ள வருது. நமக்கு சமையல் தெரியல, ஒண்ணு தெரியல. ஆனா இவ்வளவு நாட்கள் ஒரு ஸ்பிரிட் இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தேடுதுன்னு தெரிந்து ஒரு குடும்பத்தில் ஆளுகை செய்து தேவ ஜனமே, வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது தெரியுங்களா? இந்த கைக்கு மேல இந்த விரலை கொஞ்சம் நீட்டிக்கிட்டு இருக்குதுன்னு வைங்க, சுண்டு விரலையும் கொஞ்சம் நீட்டி வச்சிருக்குன்னு வைங்களேன், ஆனா கண்ணில் ஏதோ எடுக்க போவீங்க, இது வந்து மூஞ்ச குத்திக்கணும். இது மாத்திரம் நீட்டாக்குதியா, கத்தி மாதிரி இருக்குதியா சொல்றாங்க. என் பையனுக்கு பாத்தீங்கன்னா சுண்டு விரல் நல்ல நீட்டுங்க, இதை விட ஒரு 2 அங்கலம் எக்ஸ்ட்ரா இருக்கு. எல்லாரும் அதிசயமா பார்த்துட்டு போறாங்க. அவனுக்கு தான் தெரியும், இங்க ஏதோ பார்க்க போனா இது இங்க ஏதோ குத்துணும். சோ அப்நார்மல், இயற்கைக்கு மாறின எதையாவது ஒரு காரியத்தை நீங்க உங்க வாழ்க்கையில இப்போ ஸ்பெஷலா உங்களுக்கு அது தெரியுதுன்னா, தயவு செய்து அந்த ஸ்பெஷலை கண்டிப்பாக அது மாறி மாறும். விளங்குதுங்களா? நல்லா பாடுவீங்க. இந்த பாட்டுக்குள்ள ஸ்பிரிட் இருக்கும். கடைசியில் உங்களுக்கு தொண்டையில கேன்சரை கொண்டு வருவான். உலகத்தில் உள்ளவைகளை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் மாற வேண்டும். சோ நம்ம தேவனுக்கு ஏற்றதை நாம் செய்யலைன்னா, இங்க வேதம் சொல்லுது, இந்த பேக் ஸ்லைட் நம்மளுக்குள்ள இருப்பானா நமக்கு தெரியாது. நம்ம பின்மாற்றத்திலே வாழ்ந்து கொண்டு இருப்போம். நம்மளை பத்தி மற்றவங்க பேசுறத நீங்க கொஞ்சம் காது கொடுத்து கேட்டீங்கன்னா தெரியும். நாங்க இந்த சபையில பல ஜெபங்கள் நாங்க ஜெபிச்சதா, பல கட்டுகளை நாங்க உடைச்சு கொண்டிருக்கிறோம். எங்களுக்கே கட்டு இருக்கு, எனக்கே கட்டு இருக்கு. என் கட்டு இன்னும் உடைக்கப்படல. அதான் சொன்னேன், ஒரு போன வாரம் உட்கார்ந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது 1984 ஒரு சரித்திரம் எனக்கு வருது. அந்த சரித்திரத்தை நான் கேன்சல் பண்றேன். அதை கேன்சல் பண்ண உடனே இந்த 2 விரல் இந்த பேரலிட்டிக் அட்டாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? காலு அத மாதிரி பின்னிக்கிச்சு. 2 விரல் அப்படியே பிடிச்சிட்டு திருப்பி விஷயம். மெடிக்கல் ரீதியில நம்ம ஏதாவது நர்வஸ் சிஸ்டம் பிரச்சனை இருக்கும். ஆனா ஸ்பிரிட்டினுடைய ஆக்ஷன் ஒரு மெடிக்கல் மாதிரி காமிச்சிடும், ஒரு இயற்கையில் ஏதோ பிரச்சனை மாதிரி காமிச்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டிய வேலை இருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த பேக் ஸ்லைட், இந்த அறியாமையின் காலங்கள்ல நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமா இருக்கு. நிறைய பேர் இதை உணர்ந்துருவாங்க, பட் என்ன நீங்க செய்யணுங்கிறத அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க நினைக்க வேண்டியது என்ன? அவங்க தேவனுடைய கம்பேஷனை யோசனை பண்ணணும். உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வருகிற பொழுது தேவனுடைய கம்பேஷன், அவர் என்னை நடத்துவார் என்கிற ஒரு சிந்தைக்குள்ள நீங்க உங்களை கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அவங்க விடுதலைக்காக இந்த சபைக்குள்ள வர முடியும். தேவனுடைய கம்பேஷனை விரும்பல, இங்க வர மாட்டீங்க. ஆறுதல் தான் அந்த கம்பேஷனுக்கு இங்க தேடி தான் வர முடியும், சபைக்கு தான் தேடி வர முடியும். அப்பதான் அந்த அறியாமையின் கட்டு உங்கள்ல இருந்து உடையும் போது நீங்க ஒரு பெர்ஃபெக்ட் பீப்புளாக மாறுவீங்க. அது மாத்திரமல்ல, இந்த பேக் ஸ்லைட் என்ன சொல்லணும்னா, there is no God besides me. எனக்கு பின்பாக ஒன்றும் பெரிய தேவைன்னா இல்லப்பா அப்படின்றது உங்களை உணர வைக்கும். எனக்கு பின்னாடி என் திறமை இருக்கு, என் மனம் இருக்கு, என் பொருள் இருக்கு, என் ஞானம் இருக்கு, என் அறிவு இருக்கு, என் வேலை இருக்கு, எனக்கு பென்ஷன் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது. ஆனா அதெல்லாம் கொடுத்தது யாரு?
கர்த்தர். ஆனா அதே நம்ம சொல்ல மாட்டோம். அது மாத்திரமல்ல, when we are in backslidden state, we should see the greatness of God. உன்னை தள்ளப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிறாயா? அத உணர்ற நிலையில இருக்கும்போது என்னத்தை திங்க் பண்ணணும் தெரியுங்களா? யாரோ எனக்கு பின்னாடி ஒரு மகிமையின் தேவன் இருக்கிறார். நீங்க மாறப்பட வேண்டும், உங்க லைஃப்ல சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க எதை நினைக்கிறோம் தெரியுங்களா? God's character and His image. அவருடைய சாயலும் அவருடைய குணாதிசயத்தை நீங்கள் அறிய விரும்புகிறவர்களாக மாறணும். அப்பதான் உங்க கட்டுவடையா இருக்கு. நாங்க தெளிவுபடுத்துறோம். பிசாசின் பிடியில வருகிற போது தேவனை குறித்து தெளிவுபடுத்த அவருடைய கேரக்டரை தெளிவுபடுத்துறோம். அவர் சொல்லிக் கொடுத்த கோட்பாடுகள் அதை நாங்க தெளிவுபடுத்துறோம். இங்கே மோசஸ் 44வது வசனம் முதல் 47 வரையிலாக அவர் இஸ்ரேல் ஜனங்களை இங்கே என்கரேஜ் பண்ணுகிறார். வாசிக்க கேட்போம். 44 to 47. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இந்த பாட்டின் வார்த்தை பாட்டி நினைச்சுக்காதீங்க. மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளை எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். இப்போ இந்த பாடல் மூலமாக மோசே ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவைகள் எல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள். மோசே இந்த வார்த்தைகள் எல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி, இந்த நியாயபரமான வார்த்தைகளின்படி எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாய் இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வேதமான காரியம் அல்லவே? இது உங்கள் ஜீவனமாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மோசே சொல்றார் ஒரு வார்த்தை, என்ன? யோர்தானை கடந்து போகிற ஒரு வழி. மோசே யோர்தானை கடந்தாரா? ஏன்னா மோசே சாக போறார். மோசேயோட லைஃப் முடிய போகுது. மோசேய 400 ஆண்டுகள் முன்பாக 30 ஆண்டுகள் யோசேப்பு ஆளுகை செய்தது. அவங்களை அழைத்து வருவதற்காக ஒரு மோசையை தேர்ந்தெடுத்த மனுஷன் தேவன். நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா என்பதுதான் இப்ப முக்கியம். லைக் மோசஸ் இந்த பாட்டை பாடின பொழுது இவைகள் சந்ததிக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை மோசே யோர்தானை கடப்பதற்கு முன்பாக இங்கு அறிவிக்கப்படுகிறது. மோசே இப்போ நீங்க இருக்கிறீங்க, நீங்க யோர்தானை கடக்க வேண்டியது. இப்போ நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்காரு. இப்போ இதை நம்ம கற்றுக்கொண்டா யோர்தானை கடக்கும் போது நம்ம எதை பாத்திர முடியும்? கானான் தேசத்தை பாத்திர முடியும். கானான் தேசத்துக்குள்ள போயிட முடியும். ஆனா மோசே கற்றுக் கொடுத்த அந்த காலகட்டங்கள்ல இப்போ மோசேனுடைய கணக்கு எங்க போய் முடிய போகுது? நேபு மலையில முடிய போகுது. நேபு என்பது அது ஒரு மலைப்பகுதி. நின்று அதே இடத்துல இருந்து நாங்க கானான் தேசத்தை பார்த்தோம். ஆனா எங்களுக்கு கானான் தேசம் தெரியல. ஏன்னா விஞ்ஞான வளர்ச்சியில ஃபேக்டரிஸ் எல்லாம் நிறைய உருவாகி அது புகை மண்டலமா இருக்கு. மோசே காலத்துல ஃபேக்டரி இல்லை. இயற்கையா சூரிய ஒளி அந்த கானான் தேசத்துல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்து மேல இருக்கிறதை மோசே கண்டார். பட் அதை அனுபவிக்கல. இப்போ நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் மோசே. இங்க யோர்தானை கடந்து போக வேண்டிய ஒரு வேலை இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதை நீங்க பார்க்கப்பட வேண்டுமோ அதை பார்க்கப்படுவதற்கு முன்பாக நீங்க வஞ்சிக்கப்பட்டு போயிடாதீங்க. இப்போ இங்க கானான் தேசம் நம்ம கணக்குல பரலோகம். நம்ம எதை பார்க்கணும்? பரலோகத்தை.
நம்ம அந்த செயல்பாடு நம்ம நம்முடைய வாழ்வில விட்டுவிடக்கூடாது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். இது உங்களுக்கு வேதமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றார். எதனால? தேவனுடைய சாட்சியை சொல்லி, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி வாழுகிற ஒரு வாழ்க்கையில நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் பிள்ளைகளும் நீங்க இருப்பீர்களானால் நீங்க நிச்சயமா யோர்தானை கடந்து நீங்க போவீங்க. வாசிக்க கேட்போம். அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்துள்ள இந்த அபாரிம் என்னும் மலைகளில் இருந்து நேபோ பர்வதத்தில் ஏறி. இப்போ கட்டளை கொடுக்கிறார் மோசேக்கு, தம்பி என் பாட்டை நீ பாடி முடிச்சிட்ட. கன்மலை என்று சொல்லும்படி வானங்களே, பூமியின் எல்லாவித சகல விருட்சங்களே நீங்க கர்த்தரை துதிங்கள், அவர் கன்மலை என்று பிரகடனப்படுத்த மோசே கிட்ட இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? இது உங்களுக்கு உயர்தரமான காரியம் அல்லவே. 47வது, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும் யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்கள் நீடிக்க பண்ணுவீர்கள் என்றார் மோசே. அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, தேவஜனமே, when you hear the voice of the God, உங்களோடு கூட பேசுவார். இப்போ மோசேயிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் இந்த அபாரிம் என்னும் மலைகளின் மேல் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தை பார். நீ பார் என்று சொன்னார். இப்போ ஆனா அந்த இடத்துல மோசே பார்த்துட்டு என்ன செய்யறாரு? ஜீவனை. ஆனா குரூசிபிகேஷன் ஆன ஜீசஸை நீ பார்க்கும்போது என்ன ஆகுற? உன் மூலியமா நீயும் சாக மாட்ட, உன் மூலியமா உன் சந்ததியா விடுதலை பெற்று பிழைக்கப்படும். பாக்குறீங்களா அவருக்கு ஒரு டெலிவரன்ஸ்? உன் சந்ததி மேல உனக்கு ஆசை இருக்குல்ல? மோசேக்கு ஆசை இருந்ததா இல்லையா? மோசே தன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா இல்லையா? நான் மோசே ஆனா நான் நேபு மலையில் நிற்பேன், நான் கானான் தேசத்தை பார்ப்பேன், இறங்கி நான் வருவேன் கானான் தேசத்துக்கு. பரவாயில்லையா? நான் சாக மாட்டேன். பரவாயில்லையா? என்ன பிரதர் மறுபடி என்னமா சொல்றீங்க நீங்களா? மோசே பண்ணலாம், சாக மாட்டேன். பரம காண நாடு பரலோக வரைக்கும் நான் ரெடி. நம்ம வண்டி 2 சக்கரமும் கரெக்டா இருக்கு. நம்ம சக்கரம் இப்படி நானும் கரெக்டா இருக்கிறேன், ஆண்டவர் என்னோட கரெக்டா இருக்கிறேன், நானும் ஆண்டவரோட கரெக்டா இருக்கிறேன். மோசே வச்சிருந்த ஆசை. ஆனா மோசே நேபு மலையில இருந்து என்னத்தை பார்த்தா? ஆனா மோசே போனானா? சங்கர்லிங்கம் அவன் பிள்ளைகளை அடித்துட்டு பருவம் போவாரா போக மாட்டாரா? நம்பிக்கை இருக்குதா உங்களுக்கு? உங்களை காட்டில் அவர் நம்பிக்கை அந்த விடுதலை பெற்று கொண்டாயிருப்பார். ஆண்டவராகிய இயேசு சுவாமி, இன்றைக்கு கேட்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படி மோசேயை போல நான் நேபு மலையில நிக்க போறது இல்லை. மோசே தன் ஜனங்களுக்கு காமிச்சு கொடுத்தான். அதோ பாருங்க, அதுதான் கானான் தேசம் காமிச்சு கொடுத்தான். ஆனா மோசேவால முடியல. ஆனா இந்த சப்ஜெக்ட நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய சந்ததியாகிய என் பிள்ளைகள், என் மனவாட்டி, அவங்க தாய் தகப்பன், என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், யார் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்க எல்லாரும் கூட நானும் சேர்ந்து பரலோகம் போகணும். எங்களுக்கு விரோதமாக உபாகம் 32 15 18வது வசனத்துல டீமோன்ஸ்னாலே பிணைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வேத வாக்கியங்களின்படி என் ஆண்டவர் கரெக்ஷன் அனுமதிச்சார். அந்த கரெக்ஷனால பேக் ஸ்லைட்ல இருந்த அறியாமை உடைந்தது. தேவனுடைய கம்பேஷன் குள்ள நான் போனேன். தேவனுடைய கேரக்டர் இமேஜையும் நான் பெற்றுக்கொண்டேன். கேரக்டரையும் இமேஜையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட இந்த பாடத்திட்டம் என் மனைவி பிள்ளைகள், மாமனார் மாமியார் குடும்பங்கள், என் சொந்த பந்தம், தாய் தகப்பன் வம்சவழி மோசே சொல்லி கொடுத்தபடி கானான் தேசத்தை நாங்க பார்ப்போம், பரலோகத்தை பார்ப்போம், தேவ மகிமையை கண்டடைவோம். இது எதற்காக இருக்கிற டிமோன்ஸ் என்னென்ன கட்டுகள் இருக்கோ அந்த கட்டை இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். இப்பொழுதே உடைக்கிறேன். அது என்ன அணுகாது. ஆண்டவரே, இதுல ஈடுபட்ட எல்லாரையும் மன்னிங்க. விக்கிரகங்கள், சூனியங்கள்,
மாந்திரிகங்கள் அந்நிய அக்கினிகளை சேவித்து வந்தார்கள். நானும் அப்படிதான் சேவித்து வந்தேன். ஆனா கிறிஸ்துவ அறிந்த இப்ப அறிக்கை செய்தேன். இப்ப எனக்கும் விடுதலை, என் குடும்பத்துக்கும் விடுதலை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இப்ப இவர் அறிக்கையிட்டதை பாத்தீங்க. நீங்க இது மாதிரி அறிக்கை அந்த ஸ்பிரிட் பாருங்க இருக்குது. அந்த ஸ்பிரிட் வெளியாக in the name of Jesus I deliver the spirit of backslide, the spirit of ignorance, the spirit of all demons. The God's reaction is upon this family. Now God sends the spirit of correction upon it. Deliver the spirits. Come out the spirit of darkness. Touch. Fire in the குடும்பத்தில். நீங்க உங்களுக்கு அப்படி டெலிவரிஸ் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுல உங்க முன்னோர்கள் இடத்துல கட்டுகள் உடையும். நீங்க கானான் தேசத்தை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய அக்கினி உங்க மேல இறங்குறது நீங்க பார்க்கலாம். உங்களை யாரும் தொட வேண்டாம். நீங்களே உங்களை டெலிவரிஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வார்த்தை வெறுமனே போகாது. இதெல்லாம் ஜீவன் உள்ள வார்த்தைகள். இது உங்களை மாற்றும். இங்கே மோசேவுக்கு சொல்லப்பட்டது என்ன? அந்த நாளிலே தானே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்தில் உள்ள இந்த அபாரிம் என்னும் மலையில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு கானாட்சியாருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை பார் என்று சொன்னார். வாசிக்க கேட்போம். நீங்கள் சீன் வனாந்தரத்தில் உள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் பண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏற போகிற மலையிலே மரித்து ஜனத்தில் சேர்க்கப்படுவாய். இங்க ஒரு முடிவை கொடுக்கிறார். இங்க மோசேக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். அருமையான தேவஜனமே, நீ விசுவாசிப்பாயானால் வாழ்க்கையில் இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்து கொண்டிருக்கிறது. God உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அது உங்க எலும்புகளிலும் ஊன்களிலும் ஆத்மாக்களிலும் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:12 படி அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அது உங்களுக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. அது எப்பேற்பட்ட கட்டுகள், எப்பேற்பட்ட ஸ்பிரிட்டுகள் உங்களுக்குள்ள இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது இங்கே இந்த வார்த்தையின்படி உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையை மரித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார். எது மோசேக்கு கிடைக்கப்படலையோ அது உனக்கு எனக்கு கிடைக்கப்படும். நீ விசுவாசிப்பாயானால் அது எங்கிறது எப்படி கிடைக்குது என்றால் through the love of Jesus. அன்னைக்கு கிறிஸ்து மரித்து ரத்தம் சிந்தப்படவில்லை, ஆனால் சரித்திரத்தில் இருக்கு. இன்னைக்கு சரித்திரம் முடிந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா நம்ம சரியான முறையில அதை விசுவாசிக்கல. சத்தியம் நமக்கு தெரியாது. பைபிள் கையில வைத்திருந்தா அது சத்தியம் உங்க கைக்கு கிடைத்தது போல அல்ல. சத்தியம் அது மேய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆகாரம். அது மனக்கண்களை திறக்கப்படுகிற ஒரு ஆகாரம். அது மனக்கண்களுக்கு வலுவூட்டுகிற ஒரு அக்கினியன். Not just holding the Bible, it doesn't react to with words or its power or its anointing. அதை வைப்பதினாலே ஒருவேளை anointing power இருக்குமானால் அது இந்த உலகம் முழுவதும் என்னைக்கோ கையில வச்சு. It should penetrate as twin-edged sword into your soul. உன் ஆத்மாக்குள்ள அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக என்னைக்கு உள்ள இறங்குதோ அன்னைக்கு கட்டுவடை, அன்னைக்கு பிரச்சனை, அன்னைக்கு போராட்டத்திலிருந்து நம்ம வெளிவருவதாய் மாறும்.